Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதிய தலைமுறையின் இன்றைய தினத்திற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை செயல்படுத்தாவிட்டால் மாணவர்கள் பின்தங்கி விடுவார்கள். பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று துணைவேந்தர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் பேச்சு. இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என உச்சநீதிமன்றம் கேள்வி. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடுத்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்களை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்ற உத்தரவை நாளை வரை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். இடைக்கால உத்தரவுகள் அனைத்தையும் நிறுத்தி வைப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறவில்லை என்றும் விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் முடிவு செய்யும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அது குறித்து உள்துறை அமைச்சர் அவர்களும் EPS அவர்களும் பேசிக் கொள்வார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமிப்பதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல். 12,000 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சட்டப்பேரவையிலிருந்து EPS தலைமையில் அதிமுகவினர் வெளிநடப்பு. 3 அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததற்கு எதிர்ப்பு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் தலைமையகத்தில் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தர்பூசணிகளை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பரிந்துரை. மே 14ஆம் தேதி புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பார் என தகவல். சீனாவின் மீதான இறக்குமதி வரி 245% உயர்த்திய அமெரிக்கா. தீவிரமடையும் சீன, அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் மிக பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ள ட்ரம்ப் அரசாங்கம். அதிபர் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக டொனால்டு ட்ரம்பை கடுமையாக விமர்சித்த ஜோ பைடன். மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது தங்கத்தின் விலை. சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரித்து 70,520 ரூபாய்க்கு விற்பனை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.